ஒருவருடைய வீட்டுல முன்னோர்கள் சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கண்கூடாக பார்க்கின்ற விஷயங்களை வைத்தும் தீர்மானிக்க முடியும். தொடர்ந்து அவங்க வீட்டுல ஏதோ ஒரு துக்ககரமான விஷயங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கும். அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நமக்கு தெரியும், தெரியுமா, ஒரு மாதிரி ஒரு சூனியமான ஒரு மனநிலையை உணர முடியும். ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லாம, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாம, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வீட்டுல குடும்பத்துல சண்டை நடக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் எப்பொழுது அவர்கள் வீட்டிற்குள்ளாக நுழைந்தாலும் அது போன்ற ஒரு சூனியமான ஒரு நிலையினை உணர்ந்தோமேயானால் அந்த வீட்டிலே முன்னோர்கள் சாபம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது போக அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் அல்லது மனநிலை சரியில்லாத நிலையில் எவரேனும் ஒருவர் இருந்தாரேயானால் நிச்சயமாக அந்த வீட்டிலே பித்ருதோஷம் இருக்கிறது அல்லது முன்னோர்களுடைய சாபம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தான் சார் என் பையன், திடீர்னு பார்த்தா அவன் அப்படியே டல்லானா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரூமை விட்டே வெளியிலேயே வர்றதில்ல. எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை மூடிக்கிறான். என்ன பண்றான்னே தெரியல. எந்த நேரத்துல எழுந்திருக்கிறான், எந்த நேரத்துல குளிக்கிறான்னே தெரியல. திடீர்னு பசிச்சா வெளியே வருவா, உள்ள சமயக்கட்டுக்கு போவா, என்ன இருக்கோ பார்த்து அவனே எடுத்து போட்டுப்பா, சாப்பிடுவா, திடீர்னு போய் படுத்துப்பா. அது சாப்பிட்றது கூட ஒரு ரெகுலரான ஒரு டைம்ல இல்ல. மத்தியானம் 2 மணிக்கு எழுந்துச்சு வெளியில வரா, திடீர்னு பார்த்தா ராத்திரி 1 மணிக்கு எழுந்துச்சு வந்து சாப்பிட்றா. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அப்நார்மாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் இல்லையா. இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களை அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே அங்கே அந்த முன்னோர்களுடைய சாபமோ அல்லது பித்ரு தோஷமோ என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அத்தனையுமே நம்ம பிராக்டிக்கலா, அதாவது கண்கூடாக பார்க்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். இது போக ஜோதிடவியல் ரீதியாகவும் அறிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த 9ஆம் பாவம் என்பதை அது அந்த பித்ருஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணியஸ்தானம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். பரம்பரையிலே இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த 9ஆம் பாவம் மற்றும் 5ஆம் பாவகம் இது இரண்டையும் தொடர்பு படுத்தி பார்க்கிறார்கள். லக்னபாவம், 5ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவம் இந்த மூன்றையும் தொடர்பு படுத்தி இவர்களுடைய ஜாதகத்திலே பித்ருதோஷம் என்பது இருக்கிறதா அல்லது முன்னோர்களுடைய சாபம் என்பது இருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள். அதுல ஒரு சூரியன் கேத்துவனுடைய சேர்க்கை, அதாவது சூரியன் என்பதை பித்ருகாரகன் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். அந்த பித்ருகாரகனாகிய சூரியனோடு மற்ற ஏதேனும் அசுப கிரகங்கள், அதாவது சனியோ அல்லது கேத்துவோ அல்லது ராகுவோ இணைந்திருந்தாலும், அதே போல ராகு சந்திரன் சேர்க்கையானது ஒரு 9ஆம் பாவத்திலே இருந்து அதோடு சனி என்கின்ற கிரகமானது இணைந்திருந்தாலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே அந்த பித்ருதோஷம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக உணர்த்திவிடும்.